வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸுக்காக ஒரு கஸ்டமைட் சாம்பியனை WWE உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தார். அதுக்காக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கௌரவப்படுத்துகிற விதமாக ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு கஸ்டமைட் சாம்பியனை கொண்டுட்டு வர போகிறாங்களாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதாவது ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதில் வந்து இந்த விஷயங்கள் நடக்கும், இந்த விஷயங்கள் நடக்காது, இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. அது என்ன நடக்கும், ஏது நடக்காது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க ஒரு எதை பற்றி அப்படின்னு கேட்டால், இப்போ நான் படிக்கிறேன், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறேன், நீங்களே கேளுங்க. வில் பி த ஸ்டார்ட் ஆன் லான்ச் ஆஃப் எ நியூ ஏரா ஆஃப் WWE. அதாவது ராவில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணால் அது வந்து புதிய ஒரு ஏராவாக ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரியா ரிப்ளி விசஸ் லியூ மோர்கனுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். இது வந்து 100% உறுதி தான். அடுத்து மூணாவது வந்து ரூமர் அப்ரைன்ஸ் ரிட்டன் த ராக். அதாவது ரூமராக இருக்குது, அதாவது ராக் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ரூமராக இருக்குது. அடுத்து நாலாவதாக என்ன அப்படின்னு கேட்டால், ஜான்சினா ரிட்டன் ஃபார் ஃபேர்வெல் டூர். இது கன்ஃபார்ம் தான். அதாவது 2025 நம்மளுடைய ஜான்சினாவோட அந்த ஒரு ஃபேர்வெல் டூர் ஆரம்பிக்குது. அடுத்து அஞ்சாவதாக என்னன்னு கேட்டால், பிக்கெஸ்ட்டு ஸ்டோரி லைன். அதாவது ரா வந்து டெலிகாஸ்ட் ஆகல நெட்ஃப்ளிக்ஸில், அதிலேருந்து புது என்ட்ரன்ஸு, புது லோகோ, அதாவது ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் புது ஸ்டோரி லைன் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் ஆறாவதாக கோடி ரோட்ஸ் அப்பீரன்ஸ். அதாவது இப்போ வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணதுனால அவர் இன்ஜுரியில் கிடக்கிறாரு. நெட்ஃப்ளிக்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏழாவது வந்து பியங்கா பில்லர் வந்து அப்பீரியன்ஸ். அந்த ஒரு அந்த உமன் டிவிஷன்லேயே நம்முடைய பியங்கா பில்லர் தான் கொஞ்சம் டாப்பாக காட்டுறாங்க, அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எட்டாவது வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோவுக்கான அந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச். இது 100% உறுதி. அதுக்கப்புறம் 9வது வந்து சிஎம் பங்க் விசஸ் செத் ரோலின்ஸ் மேட்ச். இதுவும் அதில் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய பேட் மெக்கஃபி. அதாவது பேட் மெக்கஃபி வந்து அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸில் போகுதில்ல, அந்த ஒரு ராவில் வந்து நம்மளுடைய பேட் மெக்கஃபி வந்து கமெண்ட்ரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸில் போகுதில்ல, அப்போ வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நெட்டில் ஒரு ரூமராக போயிட்டுருக்கு. இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு அனலைஸ் தானே தவிர இது நடக்கும் அப்படின்னு இல்லை, நடக்காமல் போகிறதுக்கும் அப்படின்னு இல்லை. எது நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். உங்களோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கினருக்கு WWE வந்து ஒரு புதிய பிக்கெஸ்ட்டு ஒரு பிளானை WWE போட்டு வச்சுருக்காங்களாம். அதாவது 2024 நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஹீல் ரெஸ்லராக இருந்தார், எப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரியை கொண்டுட்டு போனாங்க, எப்படிப்பட்ட ஒரு மேட்சஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்மளுடைய WWE வந்து 2025 நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ஸ்டோரி லைன், பிக்கெஸ்ட்டு ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்களா. அதாவது இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹீலாக இருந்தார். அதாவது 2024 அதாவது அவர் சாம்பியன் 2000 2024 வரைக்கும் 4 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக இருந்தார். அது இல்லாமல் ஒரு ஹீல் ரெஸ்லராக இருந்தார்ல, அதே மாதிரியே இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை 2025 உருவாக்க போகிறாங்களாம். அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டன், அதே இல்லாமல் அவருக்கான ஒரு சாம்பியன், இதை எல்லாமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது நம்முடைய WWE வந்து ட்ரூ மேக்கினர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காங்க, சொல்கிறப்ப எல்லாம் ரோமன்னே வருது, அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இதே நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்மளுடைய வில்லத்தனத்தையே நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் எப்பேற்பட்டவர், அது எப்படி பண்ணுவார், எப்படி கொண்டுட்டு போவார் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் 2025 நம்மளுடைய ட்ரூ மேக்கினராக அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப மாறப்போகுது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஏன்னா ஹீல்டன் அப்படின்னாவே நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தான் இப்போ. ஏன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு வில்லத்தனத்தை மிஞ்சுற அளவுக்கு நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சத்தியமாக சொல்லுவேன் நான். அதனால் 2025 நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை, அதாவது கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கினரை நம்ம ஒரு புது மனுஷனாக WWE பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து எப்படிப்பட்டவர்னு நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும். ஆனால் WWE வந்து நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் துரத்திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட திறமைகள் எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் WWE வந்தார். வந்து இப்பேற்பட்ட ஒரு ரெஸ்லராக இருக்கிறாரு. அது இல்லாமல் WWE வாண்டராக வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிக்கெஸ்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி
இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட திறமை, அவரோட அங்கீகாரம், அவரோட திறமையை எந்த அளவுக்கு நம்முடைய ட்ரூ மேக்கினர் உயர்த்திக்கிட்டார் அப்படிங்கிறத இதுலேருந்தே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து 2025 ஒரு புது ஸ்டோரி லைனுக்குள்ளே, ஒரு புது எராக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹில்டனோட, ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இனிப்பான செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி. இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, சோலோ விசஸ் ரோமன். அவருக்கு பின்னாடி வந்து ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க நண்பா, கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கங்க. என்னடா இதில் விஷயம் இருக்குன்னா, விஷயம் நிறையா இருக்குது. அதாவது இப்போ ரா நெட்ஃப்ளிக்ஸில் போகிறோம்ல, அந்த ஒரு ராவில் வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோக்கான ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான உலஃபாலா வச்சுருக்கவங்க. அது இல்லாமல் அவங்க தான் இனிமேல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் தான் அந்த மேட்ச் நடக்க போகுது. இதை வந்து அந்த உலஃபாலா மாலா அப்படிங்கிறத விட்டுட்டு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக கொண்டுட்டு வந்துடலாம். அதாவது ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனை கொண்டுட்டு வந்துடலாம். அதாவது உலஃபாலா மாலா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ட்ரைபல் சீஃப் ஏன்னா 2 பேருமே சொல்லிக்கிறாங்க, நான் தான் ட்ரைபல் சீஃப்னு சொல்லிக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் நான் தான் ரியல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஈவன் நம்மளுடைய சோலோ என்ன சொல்கிறாரு, உலஃபாலா வச்சிருக்கவங்க தான் ட்ரைபல் சீஃப். அதனால் இப்போ நான் உலஃபாலா மாலையை நான் தான் வச்சுருக்கேன், அப்போ நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சொல்கிறாரு. அதனால் இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய சோலோவுக்கும் சரி, ஒரு புதிய ஒரு சாம்பியன், 2 பேத்துக்கும் பொதுவான ஒரு சாம்பியன், அதாவது ட்ரைபல் சீஃப் அப்படின்னா அந்த ஒரு சாம்பியனை WWE கொண்டுட்டு அந்த ஒரு ட்ரைபல் காம்பவுண்ட் நடக்கிறதுல அந்த மேட்ச்சில் வந்து ஆட் பண்ண போகிறாங்களாம். ஒரு ஸ்டிப்புலேஷனாக, அதாவது இதில் வந்து அந்த உலஃபாலா மாலையை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான ட்ரைபல் சீஃப். அது இல்லாமல் இப்போ ஒரு சாம்பியனை கொண்டுட்டு வராங்களா WWE, அதாவது ட்ரைபல் சீஃப் அப்படின்னு அந்த சாம்பியன், அதையும் அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷனை அந்த மேட்ச்சில் வந்து WWE கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக போய்கிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை கொண்டுட்டு வரலாமான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் WWEயோட லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியன். அதுவும் அது இல்லாமல் OTC அப்படின்னாவே ரோமன் ரெயின்ஸ் தான், அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப். அது இல்லாமல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னாவே அது ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால் அந்த மேட்ச் நடந்தாலும் ஒருவேளை இந்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு அந்த ஒரு சாம்பியன் மேட்ச்சு அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து பில்டப் பண்ணி வச்சாலும், என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அந்த உலஃபாலா மாலையும் வின் பண்ணிவிட்டு அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த பதவிக்கு யார் ஒருத்தான ஆளுன்னு கேட்டால் அது முழுக்க ரோமன் ரெயின்ஸ் தான். அந்த சாம்பியனையும் அந்த உலஃபாலா மாலையும் ரோமன் ரெயின்ஸே எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனால் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அது இல்லாமல் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நம்முடைய லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்தார்ல, அதாவது 1316 நாள் சாம்பியனாக இருந்தார். அதனால் அவருக்குன்னே இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இந்த மேட்சுக்குள்ள வந்து இடையில வந்து அந்த ஒரு இதை ஆட் பண்ணாமல் தனியாகவே நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக ஒரு கஸ்டமைட் சாம்பியனை WWE உருவாக்கி கொடுக்கலாம். அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் போகுது அந்த அதனால் நெட்ஃப்ளிக்ஸே நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக ஒரு கஸ்டமைட் சாம்பியனை உருவாக்கி, அதாவது நீங்கள் வந்து உண்மையான ட்ரைபல் சீஃப் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ரோமன் ரெயின்ஸுக்காக உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பிளான், அதாவது 3வது பிளான் என்ன பண்ணிட்டா, இப்போ லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருந்தாலும் அதனால் அவருக்கு தராமல் அந்த ஒரு மேட்ச், அதாவது அவருக்கு தராமல் ஒரு சேல்ஸில் விடலாம். அதாவது சேல்ஸில் விட்டு அந்த ஒரு இதில் கூட நம்ம பெனிஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE இருக்காங்களாம். இப்போ நான் சொன்னதில் எது நடந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அதாவது ரோமனுக்கும் சோலோவுக்கும் நடக்கப்புறம் அந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் இல்லாமல் அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன் பெல்ட்டை அதில் அந்த ஒரு ஸ்டிப்புலேஷனை ஆட் பண்ணி அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களே அந்த உலஃபாலா மாலையை எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அதாவது ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனை வந்து அந்த ஒரு ஸ்டிப்புலேஷனை வந்து அந்த மேட்ச்சில் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கண்ணா. அப்படி ஒருவேளை இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணாலும் அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த சாம்பியனையும் அது இல்லாமல் அந்த உலஃபாலா மாலையும் ரோமன் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமா, இல்லை சோலோ சிக்காவை எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.